இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். ஸோ சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் அக்கல் அடியில் கூட சம் breast growth இருக்கலாம். திஸ் இஸ் வாட் வி கால் ஆக்சசரி breast tissue. இது நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஃபார்ம் ஆகி ஸ்டேஸ் தி சேம், இட் டஸ் நாட் கோ அவே, லைஃப் லாங்காக அப்படி தான் இருக்கும். அது தவிர நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் வரலாம். அது நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் இருக்கலாம். அந்த ஒன்ஸ் யூ டெலிவர் த பேபி தோஸ் சேஞ்சஸ் கோ அவே. உங்களுக்கும் சைல்டுக்கும் எந்த பொசிஷன் மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்துட்டு யூ ஃபாலோ த சேம் திங். தெர் இஸ் நோ பர்டிகுலர் வே தட் த பேபி ஹேஸ் டு பி put in a particular position to latch or to breastfeed. It can be in any position, whatever works for you and the child the best. That is the right way to latch. மில்க் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்காதுன்ட்டு வருவாங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக வருது, கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஹவு டு வி அவாய்ட் ஆல் திஸ்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இப்போ சில பேருக்கு வந்து இந்த பிரெஸ்ட்டில் கொஞ்சம் கட்டி மாதிரி தெரியுது, இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது, நான் எப்படி இந்த பிரெஸ்ட்லேருந்து ஃபீட் பண்ணலான்னு கேட்பாங்க. திங் இஸ் யூ நீட் டு கண்டினியூ ஃபீடிங். இப்போ நீங்கள் அந்த பிரெஸ்ட்லேருந்து ஃபீட் பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் வெயிட் பண்ணுறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா, ஸோ சப்போஸ் பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஒரு பிரெஸ்ட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா யூஸ்வலாக அந்த சைட்லேருந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கஷ்டம். த ஃப்ளோ ஆஃப் மில்க் வில் ஆல்சோ பி வெரி 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 லோ சர்ஜரி பண்ண பிறகு. பிரெஸ்ட் ஃபீடிங் முடிச்ச பிறகு நிறைய பேருக்கு வந்து பிரெஸ்ட்ஸ் கொஞ்சம் சாகிங்காக இருக்குது, சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஒரு பிரெஸ்ட் வந்து ரொம்ப சாக் ஆகும், நிப்பிள் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிய மாதிரி இருக்கும், நிப்பிள் வந்து ரொம்ப அடியில் மாதிரி தெரியும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் தட் ஹேப்பன் த்ரூ பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ ஏன் இந்த மாதிரி வருது நிறைய பேர் கேட்பாங்க. அவள் கெட்ஸ் ஃபேமிலிக்கு வணக்கம். ஐம் டாக்டர் கீர்த்தி கேத்ரின் கபீர், அ பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் சென்னை. இன்னைக்குடைய டாபிக் வந்து pregnancy associated changes and breastfeeding associated changes in the breast is what we are going to talk about today. ஸோ ப்ரெக்னென்சியில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து ப்ரெக்னென்ட் மாம்ஸ்க்கு பார்க்கலாம் பிரெஸ்ட்டில்? ஒன்று வந்து த ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் திங் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரில் ஏர்லி ப்ரெக்னென்சியில் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெவினஸ், கொஞ்சம் டெண்டர்னஸ், கொஞ்சம் பெயின் அந்த மாதிரி தெரியும். ஸோ யூ கேன் ஆல்சோ ஹாவ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பிரெஸ்ட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்சுவலி. ஸோ ஆஸ் ப்ரெக்னென்சி கோஸ், இப்போது செகண்ட் ட்ரைமெஸ்டரில் தேர்ட் ட்ரைமெஸ்டர்லாம் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகலாம்? ஏரியோலா, இப்போது ஒரு நிப்பிள் கிட்ட ஒரு பிக்மெண்டட் ஏரியா இருக்குது, வி கால் தட் த ஏரியோலா. த ஏரியோலா கேன் பிகம் அ லாட் பிகர். அண்ட் செகண்ட் ட்ரைமெஸ்டர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் போகிற டைமில் யூ கேன் ஆல்சோ ஹாவ் டிஸ்சார்ஜ் ஃப்ரம் த நிப்பிள். ஸோ சில மம்ஸ்க்கு வந்து ப்ரெக்னென்சி ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் மில்கி டிஸ்சார்ஜ் வரலாம் காம்புலேருந்து. தட் இஸ் நார்மல், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. ஆஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே யூ கேன் வேர் அ நிப்பிள் பேட் டு ப்ரிவெண்ட் த சோக்கேஜ் கோயிங் இன் டு யோர் ப்ரா அண்ட் க்ளோத்ஸ். ஸோ இது தவிர வேறு என்ன சேஞ்சஸ் பார்க்கலாம் பிரெஸ்ட்டில்? ஸோ சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் அக்கல் அடியில் கூட சம் breast growth இருக்கலாம். திஸ் இஸ் வாட் வி கால் ஆக்சசரி breast tissue. இது நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஃபார்ம் ஆகி இட் ஸ்டேஸ் தி சேம், இட் டஸ் நாட் கோ அவே, லைஃப் லாங்காக அப்படி தான் இருக்கும். அது தவிர நிறைய பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் வரலாம். ஸோ பிரெஸ்ட் மேலே அக்கல் அடியில் யூ மே கெட் அ லாட் ஆஃப் பிக்மெண்டேஷன். பிக்மெண்டேஷன்னா கலரிங் ஆஃப் த ஸ்கின். அது நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் இருக்கலாம். அந்த ஒன்ஸ் யூ டெலிவர் த பேபி தோஸ் சேஞ்சஸ் கோ அவே. இது தவிர வேறு என்ன இருக்கலாம்? சில பேருக்கு வந்து நிப்பிலே கொஞ்சம் பெருசாகி ஸ்வோலனாக இருக்கலாம். தீஸ் ஆர் ஆல் நார்மல் சேஞ்சஸ் தட் வி see during pregnancy. இதுக்கெலாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பட் டியூரிங் ப்ரெக்னென்சி எந்த சேஞ்ச் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் காமிக்கணுன்னா, ஏதாவது கட்டி மாதிரி தெரிஞ்சதுன்னா யூ ஹாவ் டு கோ கெட் இட் செக்ட். So you can have lumps that form even during pregnancy, and here the most important thing is we need to rule out a cancer. So if you are going through pregnancy and you notice a breast lump கட்டி மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து வேல்யூவேஷன் பார்த்துட்டு இது சாதா கட்டி மட்டும்தான் பார்த்துட்டு விட்டுடணும். ஸோ now the second thing is what happens after delivery. ஸோ டெலிவரிக்கு அப்புறமா என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கலாம்? ஸோ ஆஃப்டர் டெலிவரி breast feeding பண்ணுற டைமில் what are the changes you? So before we go on to the changes, நிறைய பேர் வந்து லாக்டேஷன் டாக்டர் கிட்ட அம்மா கிட்ட நிறைய ஹெல்ப் வாங்குவாங்க எப்படி latch பண்ணுறதுக்கு.
ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 டேஸில் நிறைய பேருக்கு latchingல தான் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும், அதனாலேயே நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட இருக்கும். So latching, there is no one way to latch. The best way to learn how latching na, and the baby is able to feed into the nipple in the right way. That is what we call latching. So latching, what is the right way to do it? There is no right way. எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில பேருக்கு வந்து breast shape and form கொஞ்சம் it might be a little bit saggy and it may fall. அதனாலே breast feeding latchingக்கு வந்து நிறைய issues இருக்கலாம். So the best way to do it is spend some time with your child. உங்களுக்கும் childக்கும் எந்த position most comfortable இருக்கும்னு பார்த்துட்டு you follow the same thing. There is no particular way that the baby has to be put in a particular position to latch or to breastfeed. It can be in any position, whatever works for you and the child the best. That is the right way to latch. So what are the few things to do during breastfeeding to avoid infection and avoid problems? இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபீடிங்லேயே நிறைய பிரச்சனை இருக்கும், மில்க் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்காதுன்ட்டு வருவாங்க, இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக வருது, கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ஹவு டு வி அவாய்ட் ஆல் திஸ்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃபீடிங். இப்போது எவ்ரி 2 hours, எவ்ரி 3 hours, எவ்ரி 4 hours ஒரு ஃபீட் கொடுக்கறதுக்கு கஷ்டம். ஆனால் பிரெஸ்ட்டு வந்து ஹெவியாக இருந்ததுன்னா, என்காஜ்டாக இருந்ததுன்னா, ஃபுல் ஆஃப் மில்க் மாதிரி தெரிஞ்சதுன்னா, ட்ரை டு ஃபீட் யோர் பேபி அட் தட் டைம். அந்த டைமில் ஃபீடிங்க்கு கஷ்டம் இருந்ததுன்னா, இல்லாட்டி ஒரு பிரெஸ்ட்லேருந்து பேபி ஏற்கனவே ஃபீட் பண்ணியிருக்காங்க, அடுத்த பிரெஸ்ட்டில் கொஞ்சம் ஹெவினஸ் இருந்ததுன்னா, எக்ஸ்ப்ரெஸ் த மில்க் வித் இதை பாலாடை இல்லாட்டி இப்போ பிரெஸ்ட் பம்ப் வச்சு மில்கை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தாய்ப்பால் ஸ்டெரைலாக ஸ்டோர் பண்ணிவிட்டு திருப்பி வந்து யூ கேன் கிவ் இட் டு த சைல்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, டோன்ட் அவாய்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். இப்போ வந்து பால் வெளியில் வச்சோன்னா என்ன ஆகிடும், கெட்டு போயிடும், இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்குள்ளேயே. அதே மாதிரி மாரில் கூட இஃப் யூ டோன்ட் பிரெஸ்ட் ஃபீட் அட் த ரைட் டைம், உள்ளே இருக்கிற பால் வந்து கட்டியாக ஆகி அதுக்குள்ளேயே இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு not break in breastfeeding. அந்த டைமில் ஃபீட் பண்ண முடியலன்னா பால் ஆடை யூஸ் பண்ணி மில்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லாட்டி பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி மில்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மில்கை வந்து திருப்பி பேபி கிட்ட சேஃபாக கொடுக்கலாம், ப்ரொவைடட் இட் இஸ் ஸ்டோர்ட் ப்ராப்பர்லி. ஸோ மோஸ்ட் காமன் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் மாம்ஸ் ஹேவ் இஸ் இன்ஃபெக்ஷன். நிறைய பேருக்கு வந்து ரெட்னஸ் இருக்கும், மில்கில் வந்து பிளாக்ட் டக்ஸ் வரலாம், இல்லாட்டி இன்ஃபெக்ஷனும் வரலாம். ஸோ வாட் டு யூ டூ when there is an infection? 3 most important things. இன்ஃபெக்ஷன் இருக்க டைமில் வந்து யூஸ் ஹாட் கம்ப்ரெஷன். ஸோ டேக் ஆஸ் மெனி ஹாட் ஷவர்ஸ், இல்லாட்டி ஒரு ஹாட் பேக் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, பிரெஸ்ட் ஸ்கின் இஸ் சென்சிட்டிவ். ஸோ கொஞ்சம் வார்ம் பேக் மாதிரி வச்சுட்டு யூ ட்ரை டு மசாஜ் த பிரெஸ்ட். ஸோ வார்ம் பேக்ஸ் வைக்கும் போது பிரெஸ்ட் டக்டெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகி அந்த பிளாக்கேஜ் வில் கிவ் வே. Secondly, massage the breast. So gentle massage of the breast helps in increasing the breast flow of milk and also avoiding blocked milk ducts. So evlo vandu duruma you can massage the breast once or twice a day. Please go ahead and massage the breast. மூணாவது வந்து hygiene. பிரெஸ்ட் ஹைஜீன் இருக்கணும். இப்போது எல்லா பேபிஸ்க்கு வந்து வாய்க்குள்ளே நிறைய பாக்டீரியா இருக்கும், பிகாஸ் தே டென் டு புட் அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் தியர் மவுத், அண்ட் அதனாலே இன்ஃபெக்ஷன் இப்போ வந்து கான்டாக்ட் இருக்கிறதுனால ஸோ எல்லாருக்கும் நிப்பிள்ஸ் மேலே வந்து there will be some small openings and holes. அந்த ஹோல்ஸ் மூலியமாக தான் தாய்ப்பால் வெளியில் வரும். ஸோ பேபியோட வாயில் வந்து நிறைய கிருமிங்க மாதிரி இருந்ததுன்னா when there is contact there is chance of infection, and this is very normal. எல்லாருடைய குழந்தைங்களுக்கு வந்து there will be some bacteria in the mouth. So the most important thing to remember when you get an infection is to continue feeding. இப்போ சில பேருக்கு வந்து இந்த பிரெஸ்ட்டில் கொஞ்சம் கட்டி மாதிரி தெரியுது, இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது, நான் எப்படி இந்த பிரெஸ்ட்லேருந்து ஃபீட் பண்ணலான்னு கேட்பாங்க. தி திங் இஸ் யூ நீட் டு கண்டினியூ ஃபீடிங். இப்போது நீங்கள் அந்த பிரெஸ்ட்லேருந்து ஃபீட் பண்ணாமல் இன்ஃபெக்ஷன் வெயிட் பண்ணுறதுக்கு செட்டில் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் பிரெஸ்ட்குள்ளே இருந்தாலும் நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது there is no chance of the infection going to the baby. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் ஏரியாவில் இருக்கிற கிருமியெல்லாம் தாய்ப்பால்குள்ளே போகும்போது it becomes inactivated. So when it becomes inactivated, that milk cannot go and infect the child. So please continue breastfeeding even when you have an infection. So what else do you do? Infection irka time la we said you do hot packs, you do massage, you continue breastfeeding,
and then you go see a specialist. என்ன பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க. அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு இன்ஃபெக்ஷன் பாக்கெட் மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. இன்ஃபெக்ஷன் பாக்கெட் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா we put a needle in, we take out all that fluid so that the whole pocket collapses. திருப்பி அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்க டைமில் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். அதனால் பின்னாடி பெருசாக பிரச்சனை கூட இருக்காது. சில பேர் வந்து நான் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் எப்படி ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி மாத்திரை எடுக்கலான்னு கேட்பாங்க. பேபிக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. இல்லை, there are some medications which are very safe. சில ஆன்டிபயோட்டிக் மாத்திரை வந்து சேஃபாக தான் இருக்கும் கொடுக்குறதுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில். ஸோ எடுக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பே இல்லை. இட் வில் ஹெல்ப் கிளியர் அவுட் தி இன்ஃபெக்ஷன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த டிப்ஸ் டு கோ அஹெட் வித் பிரெஸ்ட் ஃபீடிங்? ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சில மோஸ்ட் மம்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். தாய்ப்பால் சரியாக வரமாட்டேங்குது, என்ன பண்ணலாம், யாராவது ஏதாவது யோசிக்க போகிறாங்களா, பாப்பாவுக்கு இது சஃபிஷியண்ட்டாக இருக்காதுன்னு யோசிப்பாங்க. The more you stress, the lesser the milk production. So stress மட்டும் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணணும். 1. ரெண்டாவது வந்து மெயின்டைன் குட் ஹைஜீன். ஸோ எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது யூஸ் அ ஸ்டெரைல் டிஷ்யூ, டோன்ட் யூஸ் காட்டன். காட்டன் யூஸ் பண்ணால் அந்த காட்டன் ஃபார்ம்ஸ் பிரெஸ்ட்லேயே ஒட்டிட்டு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவாய்ட் காட்டன். ஒரு க்ளீன் டிஷ்யூ எடுத்துகிட்டு யூ கேன் வெட் இட் வித் ஹாட் வாட்டர் ஆர் சம் ஹேண்ட் ஸ்டெரைல் and wipe the nipple area. So எப்பலாம் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்கோ each time clean the nipple before a feed and after a feed. That is a good way to maintain hygiene. மூணாவது வந்து latchingல how do you hold the child, what is your position that you need to be. இப்போ மோஸ்ட் காமனாக மோஸ்ட் மம்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ரிக்ளைனாக இருந்தாங்கன்னா keep a pillow at the back or use a chair that reclines a little bit. It lifts the breast up. breast கொஞ்சம் மேலே ஏற்றுனா latching கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து குழந்தைய ஹோல்ட் பண்ணும்போது ஃபைண்ட் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வே டு ஹோல்ட் த சைல்ட் வைல் ஃபீடிங். ஸோ மேக் ஷுர் த பேபிஸ் ஹெட் இஸ் கெப்ட் கம்ஃபர்டபுளி. அது இப்படி அப்படி தலை ஆட்டினாலும் பின்னாடி வந்து விழுக்கூடாது, அந்த மாதிரி பார்க்கணும். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இட் டசன்ட் மேட்டர். எப்படி இருந்தாலும் however your baby is comfortable in the rest of the body is fine, but try to make sure that the head is kept at an elevated area so that latching will be easy. So these are simple ways of breastfeeding and not one way works for every mother. So உங்களுக்கு எது பெஸ்ட்டு ஒர்க் ஆகுதோ நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ யாருக்கெல்லாம் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கோ தெர் இஸ் நோ ஹார்ம் இன் ஃபார்முலா ஃபீட்ஸ். இப்போ நிறைய மித்ஸ் இருக்குது. ஃபார்முலா ஃபீட்ஸ் கொடுத்தா பாப்பாவுக்கு நல்லா இருக்காது, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. தட் ஆல் மே பி ட்ரூ டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனால் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஃபீட்ஸ் பேபிக்கும் தாய்ப்பால் கொடுத்த பேபிக்கும் ஒன்றும் வித்தியாசமே இருக்காது. ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பிரெஸ்ட் ஃபீட் ஃபுல்லி, தாய்ப்பால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது, அந்த மாதிரி தெரிஞ்சுதுன்னா top it up with a formula feed. There is no harm in that. There is no mistake in doing that. So the last topic that we are going to talk about today is vaccinating breastfeeding moms. இப்போ COVID vaccination பெரிய drives போயிட்டு இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் to vaccinate as many people as we can for COVID vaccination. இப்போ breastfeeding moms நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம வந்து வேக்சினேஷன் எடுத்தா பேபிக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் மித்து. இப்போ வந்து யூ கேன் சேஃப்லி வேக்சினேட் யுவர் செல்ஃப் வைல் பிரெஸ்ட் ஃபீடிங். இப்போ வேக்சினேஷன் கொடுக்கும் போது என்ன ஆகும், வென் யூ வேக்சினேட் உங்களுடைய பாடி ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங் டு ஃபார்ம் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து தாய்ப்பால் மூலியமாக இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு த சைல்டு. And that is the best thing you can do, because in the நேரத்தில் we are not vaccinating babies. We don't have a COVID vaccination for children. So if you are breastfeeding, please get vaccinated. It is safe for you, it is safe for the child, and it's the best thing you can do for your baby to pass on antibodies to them as well. இதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மெயினாக என்னென்னா, இஃப் யூ ஆர் நாட் breastfeeding இல்லாட்டி நீங்கள் வேக்சினேஷன் எடுத்த பிறகு அக்கல் அடியில் ஏதாவது வீக்கம் மாதிரி தெரிஞ்சுது, இல்லாட்டி பிரெஸ்ட் மேலே ஏதாவது வீக்கம் தெரிஞ்சுதுன்னா நோ நீட் டு பேனிக். வேக்சினேஷன் எடுக்கும் போது பர்டிகுலர்லி லெஃப்ட் சைடில் எடுக்கும் போது லோக்கல் ரியாக்ஷன் இருக்கலாம். அந்த லோக்கல் ரியாக்ஷன் இருக்கும் போது அக்கல்லையும் அந்த நரிக்கட்டி கொஞ்சம் வீக்கம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. தட் மீன்ஸ் த வேக்சினேஷன் இஸ் ஒர்க்கிங். சில பேருக்கு வந்து ஸ்லைட்டாக ஜுரம் காய்ச்சல் மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு பாடி ஏக் மாதிரி வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து அது இல்லாட்டி அக்கல்ல வந்து கொஞ்சம் வீக்னஸ், பிரெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் வீக்னஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.
there is still no need to be worried. அது தானாகவே ஒரு 2-3 நாளில் செட்டில் ஆகிடும். பெயின் இருந்ததுன்னா ஒரு சின்ன க்ரோசின் இல்லாட்டி டோலோ இஸ் சஃபிஷியன்ட். யூ டோன்ட் நீட் டு டேக் எனிதிங் எல்ஸ். ஸோ another point that we need to talk about is breast cancer in pregnancy and breastfeeding moms. So breast cancer pregnancy டைம்லேயே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ரேர். ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது கட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் கோ கெட் இட் செக். கேன்சர் இருந்தாலும் தெர் இஸ் ட்ரீட்மெண்ட். இப்போது கேன்சர் யாருக்காக ப்ரெக்னென்சி டைமில் வந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கும்போது தே மே அட்வைஸ் ரேடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் த breast கேன்சர். செகண்ட் ட்ரைமெஸ்டர் இல்லாட்டி தேர்ட் ட்ரைமெஸ்டரில் கட்டி மாதிரி கேன்சர் கட்டி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் கேரி ஆன் வித் ப்ரெக்னென்சி நிறுத்தணுன்ட்டு கிடையாது. ப்ரெக்னென்சி சேஃபாக கேரி ஆன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலாம். தெர் இஸ் நோ நீட் டு have an abortion if you are diagnosed with breast cancer during pregnancy. That is the first thing to remember. Secondly, வந்து breast cancer treatment எடுத்த பிறகு நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ சப்போஸ் breast cancer treatment ஒரு breastல பண்ணியிருக்கீங்கன்னா யூஸ்வலாக அந்த சைட்லேருந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கஷ்டம். the flow of milk will also be very 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 low surgery பண்ண பிறகு. ஆனாலும் அடுத்த சைடில் the normal breast will function normally. ஸோ அந்த breastலேருந்து நீங்கள் தாராளமாக breast feeding பண்ணலாம். கேன்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தாய்ப்பால் மூலியமாக கேன்சர் பேபிக்கு பரவோன்ட்டு கிடையாது. தட் இஸ் அ myth. It does not go to the child. It is not transmissible and you can safely feed the baby. Be it a breast cancer இல்லாட்டி வேறு எங்கேயாவது கேன்சர் இருந்தது நீங்கள் ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா you can safely breastfeed the child. There is no harm. இன்னொரு பாயிண்ட் breast feeding முடிச்ச பிறகு நிறைய பேருக்கு வந்து breasts கொஞ்சம் sagging-ஆ இருக்குது, சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஒரு breast வந்து ரொம்ப சாக் ஆகும், நிப்பிள் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிய மாதிரி இருக்கும், நிப்பிள் வந்து ரொம்ப அடியில் மாதிரி தெரியும். ஸோ there are a lot of changes that happen through breastfeeding. It is normal to have saggy breasts after you finish feeding. ஸோ ஏன் இந்த மாதிரி வருது நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ breast feeding பண்ணுற டைமில் breastக்கு உள்ளே இருக்கிற glands எல்லாம் கொஞ்சம் swollen-ஆக இருக்கும் because they are carrying milk. So all the breast glands become bigger, they become swollen and they become engorged. So இது ஆகிற டைமில் என்ன ஆகும், the skin over the breast தோல் கூட கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகி கொஞ்சம் பெருசாகும். ஜஸ்ட் லைக் ப்ரெக்னென்சி. இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறமா வயிறு அடியில் எப்படி தோல் இருக்கும் அதே மாதிரி breastலேயும் you will have some loose skin. So it is normal to have saggy breast after breastfeeding. You don't need to worry about this. நிறைய பேர் வந்து இதனால நம்ம breast upliftment பண்ணலாமா, ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருப்பான்னு கேட்பாங்க. ஸோ 2 ways to treat it. One is non-surgical, the second is surgical. ஸோ non-surgicalனா எப்படி ட்ரீட் பண்ணலாம், நிறைய பேர் வந்து breast firming creams ட்ரை பண்ணுவாங்க. ஒரு அளவுக்கு தான் it will work. நம்ம அடி வயரில் இருக்கிற ஸ்ட்ரெச் ஸ்கின் மாதிரி தான். இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேர் விட்டமின் இ ஆயில், ஃபர்மிங் க்ரீம் அது இதுன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ டெலிவரிக்கு அப்புறமா வயர் மேலே இருக்கிற தோல் வந்து ரொம்ப லூஸாக இருக்காதுன்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி breast firming creams ஆல்சோ ஒரு அளவுக்கு தான் வேலை செய்யும். இட் டசன்ட் ஹெல்ப் வித் த சாகிங் டூ மச். செகண்ட்லி வந்து புதுசாக ஹிஃப்யூன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ அல்ட்ராசவுண்ட் மூலியமாக ஸ்கின் டைட்னிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ வெரி டெம்ப்ரரி. ஒரு அளவுக்கு தான் டைட்னிங் இருக்கும், ஒரு அளவுக்கு தான் அப்லிஃப்ட் இருக்கும், ஃபுல்லாக வேலை செய்யாது. த மோஸ்ட் டெஃபினிட்டிவ் வே இஸ் சர்ஜரி. ஸோ சர்ஜரி பண்ணுறதுல என்ன பண்ணுவோம், வென் யூ ஹாவ் எக்ஸசிவ் வெயிட் லாஸ், நிறைய பேருக்கு வந்து கை அடியில் தைஸ் கிட்ட வயிறில் வந்து லூஸ் ஸ்கின் இருக்கும். அது சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி தான் நம்ம கொஞ்சம் ஸ்கின் வெளியில் எடுத்துகிட்டு டைட்னிங் பண்ணுவோம். அதே மாதிரி breastலையும் we can remove a bit of skin to tighten the breast to make it look more perky than saggy. But always remember, saggy breasts are normal. You do not need to treat it. You do not need to be embarrassed about it. So we'd like to conclude இன்னைக்கு session with few take home messages. Pregnancy-ல நிறைய changes இருக்கும். நார்மலாக changes இருந்ததுன்னா nothing to worry. Breastfeeding பண்ணுற டைமில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா get early help. Remember to continue breastfeeding without stopping. That is the most important thing. And if you cannot breastfeed, it is absolutely fine. You can top it up with formula feeds. அவள் கிளிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க,
100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.